வெல்கம் டு EMR Physics. I am Raju. 11th Physics Unit 2 Kinematicsல இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அண்டர் கிராவிட்டி. அதாவது ஒரு பாடி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் மூவ் ஆகும்போது அந்த பாடியினுடைய மோஷன்ஸ்க்கு ஈக்குவேஷன்ஸ் எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பாடிக்கு ரெண்டு டைப் ஆஃப் வெர்டிக்கல் மோஷன்ஸ் இருக்கலாம். அதாவது வெர்டிக்கலி இட் கேன் மூவ் டவுன்வர்ட்ஸ் ஆர் இட் கேன் மூவ் அப்வர்ட்ஸ். இந்த ரெண்டு கேஸுக்குமே நம்ம ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான டாபிக். இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா, டெரைவ் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஃபார் எ பார்ட்டிக்கிள் நம்பர் 1 ஃபாலிங் வெர்டிக்கலி, நம்பர் 2 ப்ரொஜெக்டட் வெர்டிக்கலி அப்படின்னு கேட்கலாம். இது வந்து புக் பேக் கொஸ்டின், ரோமன் லெட்டர் 3ல் கொஸ்டின் நம்பர் 4. ஃபஸ்ட் கேஸில் எ பாடி ஃபாலிங் ஃப்ரம் எ ஹைட் h அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம ஈக்குவேஷன்ஸை டெரைவ் பண்ண போகிறோம். Now let us consider the first case. A body is falling from a height h. பாடி வந்து ஒரு ஹச்சுங்கிற ஹைட்டில் இருந்து கீழே விழுகுது. ஸோ ஃபாலிங் வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸ். ஸோ இந்த பாடிக்கு வந்து இனிஷியல் வெலாசிட்டி u, அதாவது நம்ம ஒரு இனிஷியல் வெலாசிட்டியை கொடுத்து அதை கீழே தூக்கி எறிகிறதா எடுத்துக்குவோம். The body is thrown vertically downwards. That is, u is the initial velocity. And acceleration is due to gravity, which is equal to g. Here the acceleration due to gravity and the motion of the body are in the same direction, therefore the acceleration is positive. The body is getting accelerated. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதை வச்சு தான் நம்ம ஈக்குவேஷன்ஸ் எழுத போகிறோம். We know the equations for linear motion. இது ஒரு linear motion. இந்த மாதிரி பாடி வந்து வெர்டிக்கலாக டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆகும்போது that motion is a linear motion. So for a linear motion, the general equations can be written as v is equal to u plus at, s equal to ut plus of at square, and v square is equal to u square plus 2as. So these are the equations for linear motion. இந்த பாடி வந்து வெர்டிக்கலாக மூவ் ஆகும்போது அதுவும் ஒரு லீனியர் மோஷன் தான். அதனால் இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம அதுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த பாடி இஸ் u and the acceleration due to gravity is g. Since the body is having vertical motion, the distance of the body at any instant of time is y. So y is the distance covered. Y is the distance covered vertically. So this is the first equation and this one is the second equation. This is the third equation. இந்த மூணு ஈக்குவேஷன்ஸையும் இப்போ இந்த கேஸ்க்கு எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, v is the final velocity, u is the initial velocity and acceleration is due to gravity, that is gt. First equation. Second equation is the distance covered is y since the motion is vertical motion. ut plus 1 by 2 a க்கு பதிலாக g. acceleration is due to gravity. அதனால் a க்கு பதிலாக g போட்டுக்கிறோம். next v square is equal to u square plus 2gy. So these are the equations of motion for a body moving vertically downwards with initial velocity u. Suppose if the body is falling from the rest அப்படின்னா, so this is for the body falling with initial velocity u. With initial velocity u. This is for the body falling with initial velocity u. Suppose if the body is falling from rest, body falling vertically from rest அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிஷியல் வெலாசிட்டி எதுவும் கொடுக்கலன்னு அர்த்தம். ஸோ u is equal to 0. அப்போ இந்த கேஸ்க்கு ஈக்குவேஷன்ஸ் எப்படி மாறும் அப்படின்னா, v is equal to gt, y is equal to of gt square, v square is equal to 2gy. அதாவது u எல்லாம் 0 ஆயிரும். ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி எதுவுமே நம்ம கொடுக்கல.
இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்து அந்த பாடியை கீழே தூக்கி எறிஞ்சோம்னா இது ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். இனிஷியல் வெலாசிட்டியே கொடுக்காம ரெஸ்ட்டில் இருந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படி ட்ராப் பண்ணோம்னா இது ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸில் யூவை வந்து 0 பண்ணோம்னா இது கிடச்சிரும். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்லேயுமே ஆக்சலரேஷன் இஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி. இங்கே வந்து ஜி வந்து பாசிட்டிவ், ஏன்னா மோஷன் இஸ் டவுன்வர்ட்ஸ் அண்ட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, that is the gravitational force is also in the same direction, therefore here we are having plus g. From this equation we can find what is the time taken to reach the ground and what is the final velocity at the time of reaching the ground. So we can find one is the time taken to reach the ground, and we can also find the velocity at the time of reaching the ground. So let us find what is the time taken to reach the ground. Let h is the height and t is the time taken. So இந்த ஹைட்டை இதை கவர் பண்ணுறதுக்கு tங்கிற டைம் எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோம். Now let us take this equation. h is equal to y க்கு பதிலாக h போட்டுக்கிறோம் 1/2 g capital T square or T square is equal to 2h divided by g. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா t is equal to under root of 2h divided by g. So this is the expression for the time taken to reach the ground. Now let us find what is the velocity at the time of reaching the ground. That is the final velocity. So v square is equal to 2gh or v is equal to under root of 2gh. When the body is falling vertically downwards, the equations are number 1, v is equal to u plus gt, y is equal to ut plus of gt square, v square is equal to u square plus 2gy. This is the equations of motion when the body is falling vertically downwards and the body is thrown vertically downwards with initial velocity. அதாவது இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்து இந்த பாடியை கீழே தூக்கி எறியும்போது இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் if there is no initial velocity, அதாவது ரெஸ்ட்டில் இருந்து கீழே வந்துச்சுன்னா then the equations are v is equal to gt, y is equal to 1/2 gt square, v square is equal to 2gy. இனிஷியல் வெலாசிட்டி இல்லைங்கிறதுனால u வர இடத்துலலாம் 0 போட்டுக்கலாம். ஸோ this is the equation. இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நம்ம ரெண்டு குவான்டிட்டிஸ் கண்டுபிடிக்கலாம். the time of flight, அதாவது டைம் டேக்கன் டு ரீச் த கிரவுண்ட், அதுதான் டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லுவோம். t is equal to under root of 2h by g. Next we can find the final velocity at the time of reaching the ground. அது வந்து v is equal to under root of 2gh. These are the equations for a body falling vertically downwards under the gravitational force. Now let us consider the second case, a body thrown vertically upwards. அதாவது வெர்டிக்கலாக ஒரு பாடியை நம்ம த்ரோ பண்ணுறோம். ஸோ ஃபார் த வெர்டிக்கல் மோஷன், ஃபார் திஸ் டைப் ஆஃப் வெர்டிக்கல் மோஷன்ஸ்க்கு என்ன ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த பாடியை வந்து வெர்டிக்கலாக அப்வேர்ட்ஸில் த்ரோ பண்ணும்போது பாடியினுடைய மோஷன் வந்து அப்வேர்ட்ஸில் இருக்கும், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து டவுன்வர்ட்ஸில் இருக்கும். அதனால் ஃபார் திஸ் டைப் ஆஃப் மோஷன் the acceleration due to gravity is downwards, therefore it is minus g. So the linear equations of motion la நம்ம wherever we are having a அங்கே வந்து minus g னு substitute பண்ணணும். So v is equal to u plus at la u minus gt. This is the first equation and second equation is s equal to ut plus of at square, ut minus of ஏக்கு பதிலாக g t ஸ்கொயர். ஸோ ஏக்கு பதிலாக மைனஸ் ஜி சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால இங்கே மைனஸ் வருது.
v square is equal to u square minus 2gy இல்லைனா 2gsனே போட்டுக்கலாம். s is a distance covered vertically upwards. இங்கே யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, அதாவது பாடியை வெர்டிக்கலாக நம்ம தூக்கி வீசும்போது நம்ம கொடுக்குற வெலாசிட்டி தான் இந்த யூ. எஸ்ஸுங்கிறது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் கவர்ட். ஆக்சலரேஷன் வந்து மைனஸ் ஜி. பாடி அப்வேர்ட்ஸில் மூவ் ஆகும்போது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் டவுன்வேர்ட்ஸ். அதனால் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ தீஸ் ஆர் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஃபார் எ பாடி த்ரோன் vertically upwards.